இந்த தேர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் போலாம். அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ். அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படின்னா, வெளியில சொல்றது ஒரு ஈகோ ஸ்டேட்ல இருந்து சொல்லுவோம், ஆனா ஆக்சுவல் மீனிங் வேற ஈகோ ஸ்டேட்ல இருந்து இருக்கும். மல்டிபிள் ஈகோ ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கு பேர் தான் அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, அதாவது வார்த்தைகளை சொல்லும் போது நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கேங்கிற வார்த்தை வந்து அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து தான் சொல்றோம். ஓகே, ஆனா த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க இல்லையா, அப்பனா வேற ஏதோ உள்ள ஒரு மீனிங் இருக்கு. த டபுள் மீனிங் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு வகையில் வச்சுக்கலாம். ஸோ உள்ள இருக்க மீனிங் வந்து வேற ஈகோ ஸ்டேட்ல இருந்து சொல்றோம். அதாவது த சைல்ட் ரிபலியஸ் சைல்டு ஈகோ ஸ்டேட்ல இருந்து சொல்றோம், ஆனா வார்த்தைகள் வந்து அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து வருது. ஸோ நம்ம பேசும்போது ரெண்டு ஈகோ ஸ்டேட்ல இருந்து பேசுறதுக்கு பேரு அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ் பேரு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மே ஷோ இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆன் தி சர்ஃபேஸ். முக பாவனையில நல்லா இருப்பாங்க, ஆனா சொல்லும் போது சும்மா சொல்லும் போது ஆமாம்மா உங்களோடய நானு அப்படின்னு வந்து அடுத்த ஆளை பிடிச்சி இழுத்துடுவாங்க. ஓகே, புல்லிங் தி லெக்ஸ், ரைட்? ஸோ அப்படின்னா டபுள் மீனிங். சொல்ற ஃபேஸ் துதியில வந்து நல்லா தான் இருக்கும், ஆனா உள்ள இருக்க மீனிங் வந்து வேற ஏதோ ஒரு ஈகோ ஸ்டேட்ல இருந்து போறோம். ஓகே, so there are two types of ulterior transactions. One is duplex transaction and angular transactions. டியூப்ளெக்ஸ்ங்கிறது 4 ஈகோ ஸ்டேட் இன்வால்வ் ஆகிறது, ஆங்குலருங்கிறது 3 ஈகோ ஸ்டேட் இன்வால்வ் ஆகிறது. ஓகேங்களா? இப்போ we will see. ஓகே, டியூப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு அட்ராக்டிவ் பாய் வந்து என்ன சொல்றாங்க, do you come here often? அட்ராக்டிவ் கேர்ளை பார்த்து the girl is saying no not really, do you அப்படின்னு. இப்போ ரெண்டு பேரும் என்ன சோஷியல் லெவல்ல இருந்து அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன் தான். அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன். பட் உள்ள என்ன மாதிரியான மனநிலை, இந்த மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். ஓ, யூ ஆர் கார்ஜியஸ், லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிறது. த கேர்ள் இஸ் ஓகே, விஷ் யூ வுட் கிஸ் மீ அப்படிங்கிறது வந்து இது வந்து என்னன்னா ரெண்டு பேரும் சைல்டு ஈகோ ஸ்டேட்ல இருந்து அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு சுப்பீரியர் கேட்கிறாரு, ஹவு டிட் யூ லைக் மை ரிப்போர்ட் ஆர் சாரி சபார்டினேட். ஓகே, இட் வாஸ் ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி என்னன்னா வார்த்தைகளை பார்க்கும்போது அடல்ட் டு அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து பேசுறாங்க. பட் அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன, எக்ஸ்பிரஷன் அவர் என்ன பண்றாரு, ஹவு டிட் யூ லைக் மை ரிப்போர்ட், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, இந்த ரிப்போர்ட் சூப்பர், என்னை அப்ரிஷியேட் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஓகேங்களா? அந்த மனநிலையில வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அந்த மனநிலையில இருக்கு. சொல்றவங்க என்ன பண்றாங்க, இட் வாஸ் ஓகே, நல்லா இல்ல, சரி ஓகே பரவாயில்ல, ஐ டிட் நாட் லைக் இட் மச் அப்படிங்கிறத பாடி லாங்குவேஜ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ளைடு டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? அவுட்வர்ட் டிரான்சாக்ஷன் இஸ் அடல்ட் டு அடல்ட், வேரஸ் த இம்ப்ளைடு டிரான்சாக்ஷன் இஸ் சைல்ட் டு சைல்ட். ஓகேங்களா? அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ், அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒன், அது மோஸ்ட் பெயின்ஃபுல் ஒன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அடுத்த ஆள் ரெஸ்பாண்ட் பண்றவங்க எந்த மனநிலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்ப இவர் ஹவு டிட் யூ லைக் மை ரிப்போர்ட்னு கேட்கிறாரு, இது வந்து அடல்ட்ல இருந்து கேட்கிறாரு, ஆனா அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது வந்து சைல்ட் ஈகோ ஸ்டேட். இப்ப ரெஸ்பாண்ட் பண்றவங்க அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் மைண்ட்ல, நான் அடல்ட் ஈகோ ஸ்டேட்டுக்கு ரிப்ளை பண்ணணுமா இல்ல வந்து சைல்டு ஈகோ ஸ்டேட்டுக்கு ரிப்ளை பண்ணணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். ஓகே, இன்னொரு பார்க்கலாம். would you like to come in for a coffee அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, ரைட்? எஸ், ஐ வுட் லவ் டு ஹேவ் சம் காஃபி. இது ரெண்டும் அடல்ட் டு அடல்ட் தான். பட் த வே தே ஆர் ஆஸ்கிங் இஸ் ஐ வாண்ட் டு பி அலோன் வித் யூ, ஐ வாண்ட் டு பி அலோன் வித் யூ அப்படிங்கிறது ரெண்டும் சைல்டு டு சைல்டு சொல்றாங்க, ரைட்? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் அன் ஆங்குலர் டிரான்சாக்ஷன். இது வந்து 3 ஈகோ ஸ்டேட்ஸ் தான். இங்கெல்லாம் வந்து 4 ஈகோ ஸ்டேட் இன்வால்வ் ஆகுது. இந்த தேர்ட் இதுல வந்து 3 ஈகோ ஸ்டேட், தட் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் டிரான்சாக்ஷன். இங்க பார்க்கலாம், ஒரு ஷாப்கீப்பர் வந்து என்ன சொல்றாரு, திஸ் இஸ் அவர் டாப் ஐட்டம், இந்த ப்ராடக்ட்மா, இந்த ப்ராடக்ட் எங்க இதுல ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்மா, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த ப்ராடக்ட் எடுங்கன்னு சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லிமா. அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்றது அந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றது அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன். ஆனா என்ன மீன் பண்றாரு, இது ரொம்ப காஸ்ட்லி, உங்க தகுதிக்குலாம் இதை வாங்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேங்களா?
உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருது. இவங்க என்ன, ஐ வில் டேக் இட், நீ அதை எடு, நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து ஒரு சைல்டு ஈகோ ஸ்டேட்ல இருந்து ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் வெரி பெயின்ஃபுல் தன் தி கிராஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ். நீங்க உங்க உறவுகளை சிக்கல் படுத்திக்கணும் அப்படின்னா நிறைய அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சிக்கல் படுத்தக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அல்டீரியர் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ரைட், now we will come to the last part of it, application part of it. Now you say me which is the best ego state. Hopefully I'm on time. I have asked for 1 hour, not at the next 10 minutes we'll finish it off. இதுல எந்த ஈகோ ஸ்டேட், பேரண்ட் ஈகோ ஸ்டேட் பெஸ்டா, அடல்ட் ஈகோ ஸ்டேட் பெஸ்டா, சைல்டு ஈகோ ஸ்டேட் பெஸ்டா? டைனமிக் சார், இது டைனமிக் சிச்சுவேஷன் பொறுத்து மாறும். டைனமிக், ஓகே. வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? Adult is best. Adult is best, okay. Why? Adult will not cause any friction. Adult will not cause any friction. Misunderstanding will be less. Okay, misunderstanding will be very less. Okay, good. Okay. Any other? Child is Adult good because you are not responsible for anything. You can have a free life. 3, மூணுமே. இல்ல child so that Child ego state. ஜெயஸ்ரீ So- மேடம் தெரியும். ஜெயஸ்ரீ மேடம் தானே ஆன்சர் பண்றது? yes sir. ஜெயஸ்ரீ மேடம் நீங்க predominant சைல்ட் ஈகோ ஸ்டேட். So you like more of child ego state, right? ஓகே, நான் இப்ப பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து நான் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றேன். adult ego state in a parallel way. ஓகே, we will see some more examples. இதை எப்படி அப்ளிகேஷன் பார்ட்ங்கிறது பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஈகோ ஸ்டேட். நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் கத்துக்க போனீங்கன்னா பேசிக்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. we will see. ஓகே, இப்போ ஒன்னொன்னா